ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியா விளாக்ஸ்லேருந்து உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் ஹனுமன் ஜெயந்தியை, அதாவது இன்றைக்கி 19/12/2025 இன்றைக்கி தான் ஹனுமன் ஜெயந்தி. நாங்கள் ஹனுமன் ஜெயந்திக்காக திண்டுக்கல்லில் இருக்கிற காரிய சித்தி ஹனுமான் டெம்பிளுக்கு போகலான்னு முடிவு செஞ்சு நாம் இப்போ போயிட்டுருக்கோங்க. இந்த இடம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. செகந்திராபாத்திலிருந்து வரணும், சுமார் 29 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வரணுங்க. இந்த இடத்துல மற்ற இடத்துல இருந்து வரணும் அப்படின்னாக்கா ஓஆர்ஆர், அதாவது அவுட்டர் ரிங் ரோடு எக்ஸிட் நம்பர் 5 மூலமாக கூட வந்தால் கூட இந்த கோயிலை நாம் அடையலாங்க. இப்போ நாம் கார் பார்க்கிங் வந்துட்டோம். மிக பிரம்மாண்டமான விசாலமான கார் பார்க்கிங்க இங்கே. அதனால் காரில் வர்றவங்க இங்கே கார் பார்க்கிங்கு ஃபுல் வசதியோடு இருக்குதுங்க. இந்த கோயிலோட டைமிங்ஸ் என்னென்னா, மார்னிங் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்குமாங்க. கோயிலோட ரூட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அதை டச் பண்ணால் கூட நீங்கள் கோயில் ரூட்டு உங்களுக்கு தெரியும். நாம் இப்போ போயிட்டுருக்குற இந்த கோயிலோட மெயின் அட்ராக்ஷன் என்னன்னாக்கா, பாதாள ஆஞ்சநேயர் பாதாள லோகத்திலேயே போய் பார்க்குற மாதிரி இருக்குமாங்க. நாங்கள் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த ஃபீலிங்கில் அனுபவிக்கலாங்க. முன்னாலேயே தத்தாத்திரேயர் இருக்கிறாங்க. உள்ளே போகிறப்பயே என்ட்ரன்ஸ்லேயே வலது பக்கமாக நாம் செப்பல் விடுறதுக்கு ஒரு தனி ஸ்டாண்ட் இருக்குங்க. பக்கத்துலேயே எங்கள் காலை கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு பிறகு நம்ம போகிற மாதிரி பைப் வசதி எல்லாம் கூட இருக்குதுங்க. இப்போ இந்த கோபுரம் என்ட்ரன்ஸு வழியாக நாம் உள்ளே போக போகிறோங்க. இப்போ உள்ளே போய் கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகலாமா? இந்த கோயில் மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே ஆசிரமம் கூட இருக்குதுங்க. கோயிலும் ஆசிரமும் சேர்ந்து ஒரே இடத்துல இங்கே இருக்குதுங்க. இப்போ வெளியிலிருந்து பாருங்களேன், ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குங்க இந்த கோயில். போகிறப்பயே மிக பிரம்மாண்டமான துவஜஸ்தம்பம் இருக்குதுங்க. இந்த துவஜஸ்தம்பத்துக்கு 2 பக்கமுமே கடைங்கள்லாம் இருக்குதுங்க. கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் இந்த ஆசிரமத்தை வழி நடத்துகிறாருங்க. அதே போல் உள்ளேயே ஓல்டேஜ் ஹோம் கூட இருக்குதாங்க. இந்த துவஜஸ்தம்பம் தெரியுது பாருங்களேன், அதுக்கு பின்னால் தான் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க. இந்த துவஜஸ்தம்பம் 2 பக்கமும் புக் ஸ்டாலு, அது பக்கம் டொனேஷன் வாங்குறதுக்காக அங்கே சேவா கவுண்டரு, பூஜா ஐட்டம் விற்கிற ஸ்டால் எல்லாம் கூட இருக்குதுங்க. மிக பிரம்மாண்டமான பெரிய கோயிலுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளேயே 5 தெரியுதுங்க. 5 கோயிலும் உள்ளேயே ஒரே இடத்துல அவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு தனி சன்னதி இருக்குதுங்க. உள்ளேயே ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்குங்க. அதே மாதிரி கூடவே கணபதி, சிவன், தத்தாத்திரேயர் சுவாமி, துர்கா எல்லாத்துக்கும் தனி சன்னதி இருக்குப்போ. இது நவக்கிரக சன்னதிங்க. நவக்கிரக சன்னதி இடது பக்கமாக இருக்குது. எல்லாம் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலைங்க. வெளியில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆனால் உள்ள கர்ப்ப கிரகத்தில் போய் நாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ இடது பக்கமாக நீங்கள் பார்க்குறீங்க தானுங்க, தேங்காய் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இங்கே இந்த காரிய சித்தி ஆஞ்சநேயர் உள்ளேயே ஸ்டாலில் தேங்காய் விற்கிறாங்க. நாம் அதில் சீட்டு கட்டி பிரார்த்தனை செஞ்சு இங்கே கட்டி வச்சுருந்தோங்க. நம்ம பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்ற அப்படின்னாலும் நாம் அந்த தேங்காயை அங்கே இருக்கிற அர்ச்சர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை செஞ்சு நம்ம கையில் கொடுக்குறாங்க. அந்த தேங்காயை கையில் வச்சுக்கிட்டு நம்ம கோயிலை 16 முறை சுற்றி வலம் நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றணுங்க. அதுக்கப்புறம் நாம் அந்த தேங்காயை இனிப்பெல்லாம் செஞ்சு வீட்டில் கூட வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பாதாள ஆஞ்சநேயருக்கு டெம்பிள். இந்த பாதாள ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு கீழே போய் படிக்கட்டில் போய் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்கங்க. நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேர் கூட உள்ள ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. இப்போ நம்ம பாதாள ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ண போயிட்டுருக்குங்க. அந்த பாதாள ஆஞ்சநேயருக்கு சுற்று பக்கமும் பாதாள லோகத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது.
கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனேயே ரைட் சைடில் ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குதுங்க. ஸ்ரீ தத்தா சபா மண்டபம்னு பேர் போட்டிருக்குதுங்க. இது வந்து சமீபத்தில் தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வெளியில் வந்தால் கேன்டீனும் உள்ளேயே இருக்குதுங்க. அந்த கேன்டீன்லேயே டீ, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்குதுங்க. திங்கள் மற்றும் புதன்கிழமை மட்டும் இங்கே வந்து லஞ்ச் கிடைக்குமா. அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே அன்னதானம் பண்ணுறாங்களாங்க. அந்த கேண்டீனுக்கு எதிர்த்தாப்புலேயே மெடிக்கல் சென்டர் கூட இருக்குதுங்க. இங்கே ஃப்ரீ மெடிக்கல் கேம்பெல்லாம் கூட நடத்துகிறாங்களா. இங்கே இருக்கிற ஓல்டேஜ் காரங்களுக்கெல்லாம் இங்கே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்க வந்து உபயோகிக்கிறாங்களாம். இதுதாங்க திண்டுக்கல்ல இருக்கிற ஸ்ரீ காரியசித்தி ஆஞ்சநேயர் டெம்பிளோட வரலாறு. இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லா விளக்கி இருக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்கிறேன். இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து தரிசனம் பண்ணலாங்க. ஆக்சுவலாக இந்த ஆசிரமம் அவதூது தத்தாபீடம் மைசூரில் இருக்குதுதானுங்க. அவங்களால ஹைதராபாத்தில் இங்கே வந்து நிர்வாகம் செய்யப்படுதான். ரொம்பவும் நீட்டாக பிரசாந்தமாக மன திருப்தியோடு நாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர்றப்ப எங்கள் மனம் முழுசுமே ஒரு வித முழு ஆன்மீகத்தையும் மனசார உணர்ந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீலிங் இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் காட்டியிருக்கிறேன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா பக்கத்துலேயே லைக் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, அதை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் இந்த கோயிலை பற்றி நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்களேன். நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.